வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாரதிதாசன் எழுதின த கார்பெண்டர் அண்ட் த பெகர் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனகசபை சுப்புரத்னம். அவர் பிறந்தது 29 ஏப்ரல் 1891, மறைவு 1964 21 ஏப்ரலில். இவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பிரபலமான கவிஞர், எழுத்தாளர். அவருக்கு சுப்பிரமணிய பாரதியார் மேலே இருந்த அளவு கடந்த ஒரு ஈர்ப்புனால அவரோட பேரை அவர் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். இவர் கவிதை மட்டும் எழுதுனதில்லை, ட்ராமாஸ் எழுதியிருக்காரு, சினிமாங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருக்காரு, சிறுகதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. புதுச்சேரி கவர்மெண்ட் இவர் எழுதின தாய்மொழி பாடலை அந்த ஸ்டேட் சாங்காகவே அவங்க எடுத்திருக்காங்க. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கடினமான உழைப்புக்கும் சுயமரியாதைக்கும் அதே சமயத்தில் மற்றவங்க கையில் அதாவது பிச்சை எடுத்து வாழுற வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காரு. இங்கே என்னென்னா, முதல்ல எடுத்த உடனே ஒருத்தர் பிச்சை எடுத்துன்னு வராரு. ஒரு வீட்டுக்கு அவர் எனக்கு கொஞ்சம் அரிசி போடுங்க அப்படின்றாரு. அவர் பார்க்கும் போதே ஒரு சாமியாரி மாதிரி இருக்கார். அப்போது அங்கே ஒரு தச்சர், கார்பெண்டர் அவர் அந்த வெராண்டாவில் இருந்து அவரோட வேலையை செஞ்சுட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே இன்னும் தெரியல, இந்த தச்சருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பார்வையிலேயே அவர் மேலே ஒரு வெறுப்பு வருது. ஏன்னா அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் முழுசாக இருக்கார், பிச்சையும் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போது இந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அரிசி போடுங்கன்னு போது, இல்லை எதுவும் உனக்கு தர முடியாது போகும்போது, நான் கொஞ்சம் தானே கேட்குறேன், அது சாதாரணமாக தரலாமே, நான் ஒன்றும் நிறையா கேட்கலையே அப்படின்ற மாதிரி அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த தச்சர் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கறதுக்கு நான் தூக்கி கூட போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு கொடுத்தேன்னா அந்த நல்ல செயல், ஏன்னா நான் ஒரு துறவி மாதிரி, எனக்கு நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு நீ மேலோகம் போகும்போது அது உனக்கு பல மடங்காக நல்லதாக திரும்பி வரும்னு சொல்கிறாரு. அப்போது இந்த கார்பெண்டர் சொல்கிறாரு, நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கும்போது அது என் வேலையை தடுக்கிற மாதிரி இருக்குது, அப்போ எப்படி நாடு முன்னேறும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, நீ என்னை சாதாரணமாக நினைக்கிற, நீ வெறும் தச்சர் தான், எனக்கு 4 வேதங்களும் தெரியும், அது வேதாஸ், அகமாஸ், புராணாஸ், எபிக்ஸ், இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும் போது அந்த கார்பெண்டர் சொல்கிறாரு, எனக்கு அதாவது நீ ஒரு கார்பெண்டர் தான் கேட்கும்போது, அதாவது இவர் எந்த அர்த்தத்தில் அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாருன்னா, நீ வெறும் உழைப்பை பற்றி பேசுகிற, நான் மனசை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் பேசுகிறேன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த தச்சர் சொல்கிறாரு, நான் வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், என் உழைப்பில் நான் வாழுறேன், உனக்கு இந்த 4 வேதமும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், நீ பிச்சை தானே எடுத்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இந்த போயம் முடிஞ்சிருக்கு. வாங்க படித்து பார்க்கலாம். இந்த லார்ட் ஹரிஸ் நேம் ஓ மதர் கிவ் மீ அ லிட்டில் ரைஸ். இப்போ அந்த பிச்சைக்காரர் வராரு, கடவுளோட பேரால் எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. The mendicant said, climbing up the steps. He was fat and on his forehead were the usual religious marks. இவர் அப்படியே படிக்கட்டு ஏறிக்கிட்டே கேட்டுக்கிட்டே வராரு. அவர் நல்லா குண்டாக இருந்தார். தலையில் நெத்தியில் அந்த ரிலிஜியஸ் அடையாளம் இருக்குல்ல, மத அடையாளங்கள், அதை பூசிக்கிட்டு இருக்காரு. There was a carpenter working on the veranda. இவர் மேலே ஏறி வரும்போது அந்த வெராண்டாவில் ஒரு தச்சர் வேலை செஞ்சுட்ருக்காரு. He stopped the beggar with a scrawl and said, go away man, you won't get anything here. அந்த தச்சர் அந்த பிச்சைக்காரரை அதுக்கு மேலே ஏற விடாமல் தடுத்துட்டு, போயிடு, உனக்கு எதுவும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. I am not asking much, the tiny wind, a little given to you is little thrown away, the worker said. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறார், நான் ஒன்றும் நிறையா கேட்கலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த தச்சர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சமாக தரத்துக்கு நான் தூக்கி கூட போடுவேன், ஆனால் உனக்கு தர மாட்டேன்றாரு. A handful given to me will ensure that much good returns in heaven. அப்போது அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கை அரிசி நீ கொடுக்கறது உனக்கு நீ மோட்சம் அடையும் போது உனக்கு பல மடங்காக திரும்பி வரும்னு சொல்லி the beggar persisted. அடமாக அவர் எனக்கு நீ கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி கேட்டுருக்காரு. Lazy psychopath, every handful given to the like of you will push the nation one step backward, snapped the carpenter. அப்போது இந்த தச்சர் சொல்கிறாரு, சோம்பேறி, இந்த மாதிரி பிச்சை எடுத்தானே வாடுறேன், உனக்கு கொடுக்குற ஒவ்வொரு அரிசியும் எப்படின்னா இந்த தேசத்தை இன்னும் பின்னால் தான் தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சர் இவனுக்கு பதிலடி சொல்கிறார். The beggar answered, I can quote from the Vedas and the Agamas, I am steeped in the Puranas and the epics. அப்போது அந்த பிச்சைக்காரர் பெரிய சொல்கிறாரு, எனக்கு வேதம் தெரியும், அகமாஸ் தெரியும், புராணாஸ் தெரியும், எபிக்ஸ் தெரியும், என்னால் தான் சொல்லும். அண்ட் யூ டூ நாட் நோ தேம், யூ ஆர் ஜஸ்ட் அ கார்பெண்டர். ஆனால் உனக்கு எதுவுமே தெரியாது, நீ வெறும் ஒரு தச்சர், அதாவது உனக்கு இந்த மாதிரி வேலை செய்ய தான் தெரியும், இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. Indeed I am, the reply came, and I work by the sweat of my brow. And what good are you with all your Vedas and your Agamas? You only beg. அதுக்கு அந்த கார்பெண்டர் சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் வெறும் கார்பெண்டர் தான், ஆனால் நான் வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாரிச்சு நான் அதில் வாடுறேன்.
ஆனால் நீ என்ன, உனக்கு இந்த வேதம் அகமாஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் நீ பிச்சை தானே எடுத்துட்டுருக்குன்னு சொல்லி அந்த கார்பெண்டர் பதிலடி தர மாதிரி இந்த கவிதை வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.